ஐயா ஐயா என்னம்மா என்னம்மா ஐயா ஒரு 200 கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, சம்பளத்தில் கழிச்சுக்கோங்க. என்னம்மா இது புதுசாக இருக்குது? ஆரம்பத்திலேயே நடுவில் காசு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தானே உன்னை வேலைக்கு சேர்த்துது? இல்லைங்க ஐயா, வீட்டில் அரிசி இல்லை, வாங்கணும். அப்படியா? சரி, இதான் முதலும் கடைசியமாக இருக்கணும், சரியா? சரிங்க ஐயா. இந்தாம்மா. நன்றிங்க ஐயா. அப்பா, முதலாளிகிட்டேருந்து 200 கடன் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்காவது நல்ல அரிசி சாப்பிடலாம், வாங்கிட்டு வாங்கப்பா. எனக்கும் வேலை இல்லை, இன்னும் வேற தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன். அப்படிலாம் இல்லைப்பா, இந்தாங்க. சரி, வாங்கிட்டு வரேம்மா. அப்பா, அப்பா, என்னாச்சுப்பா? ஏன் சோகமா இருக்கீங்க? அரிசி எங்கப்பா? கண்டிப்பாக கொடுப்பேன் தம்பி. தம்பி இந்தா, இதை வச்சுக்கோ. அடுத்த தடவை பார்த்தா கொஞ்சம் நிறைய செஞ்சு தரேன். வாப்பா. இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு கவலைப்படாதப்பா, நல்லதே நடக்கும். நல்ல விஷயம் தானேப்பா செஞ்சுருக்கீங்க, இதுக்கு ஏன் சோகமாக இருக்கீங்க? சந்தோஷமாக இருங்கப்பா. இதுவே திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி தாங்கப்பா இருக்கு. இயல்வது கரவில் நம்மால் முடிந்ததை மறைக்காமல் செய்ய வேண்டும்.